தொடர்ந்து படித்தால் அதுவே வெற்றியின் ஆயுதம். தொடர்ந்து படித்தால். திருவாரூர் மாவட்ட 2வது புத்தக திருவிழா கடந்த 10 நாட்களாக நடைபெற்று வந்த நிலையில் நேற்று இரவு புத்தக திருவிழாவின் இறுதி நாள் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் திருவாரூர் மாவட்டம் குடவாசல் அருகில் உள்ள அன்னவாசல் பகுதியைச் சேர்ந்த தளபதி திலகவதி தம்பதியினரின் 9 வயது மகன் தேவதீரன் புத்தக வாசிப்பு பற்றி மேடையில் கவிதையாய் பேசி அசத்தினான். மாணவன் தேவதீரன் பேச்சை மாவட்ட ஆட்சியர் சாருஸ்ரீ, திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் உள்ளிட்ட சிறப்பு விருந்தினர்கள் ஆச்சரியத்துடன் பார்த்து ரசித்தனர். அதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியிலிருந்து புறப்படுவதற்கு முன்பு சட்டமன்ற உறுப்பினர் கலைவாணன் அந்த சிறுவனை அழைத்து பாராட்டிவிட்டு சென்றார். இந்த சிறுவன் ஏற்கனவே கடந்த வருடம் முன்னாள் முதல்வர் கலைஞரை பற்றி கூறிய கவிதை வைரலானதை அடுத்து அவனை நேரில் அழைத்து முதல்வர் பாராட்டினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. வாசகர்கள் வட்டம் இருக்கும் நல்ல நண்பராகவும் ஆசிரியராகவும் அறிவுரை வழங்கும் சான்றோராகவும் பொழுதுபோக்கும் துணையாகவும் விளங்கக்கூடிய ஒரு திறமை புத்தகத்தை சாரும். அப்படிப்பட்ட புத்தகத்தை வாசிப்பதால் அறிவு விசாலம் அடையும், அறியாமை விலகும், ஒழுக்கமான சமூகம் உருவாகும். துப்பாக்கியிலிருந்து வெளிவரும் தோட்டாவை விட 1000 மடங்கு வீரியம். ஆனா 1000 புத்தகத்திற்கு உண்டு என்கிறார்கள். நூலை படி, சங்கத்தமிழ் நூலை படி, முறைப்படி நூலை படி, காலையில் படி, கட்டும் பகல் படி, மாலை இரவு படும் படி, நூலை படி என வாங்கி உழைத்த பாவேந்தரின் வார்த்தைக்கு இணங்க தகுதியான புத்தகத்தை வாசித்து வளரும் இளைஞர்களின் வாழ்வில் ஒளிமயமான எதிர்காலத்தை உருவாக்க நம் புத்தகத்தை படிக்க வேண்டும் என்று இந்த புத்தக திருவிழாவில் கூறி வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ், வளர்க புகழ். நன்றி, வணக்கம். 11 நாட்கள் சிறப்பாக நடைபெற்று இன்றைய நிறைவு நாளான நிறைவு விழா காணுகிறது. இவ்விழாவிற்கு மரியாதைக்குரிய நமது மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் வருகை புரிந்துள்ளார்கள். அவர்கள் வருகிறது என கரங்கூப்பி வரவேற்கிறோம். மரியாதைக்குரிய நமது கூடுதல் ஆட்சியர் அவர்களை வருகிறது என வரவேற்கிறோம். மரியாதைக்குரிய தமிழ்நாடு தாட்கோ கழக தலைவர் அவர்களை வருகிறது என வரவேற்கிறோம். மரியாதைக்குரிய மாவட்ட ஊராட்சி தலைவர் அவர்களையும் மரியாதைக்குரிய மாவட்ட வருவாய் ஒப்பனை இல்லாத ஒரு நடத்தை தந்திருக்கிறார். நம் உள்ளங்கள் மகிழ்வு வண்ணம் தந்திருக்கிறார். இப்பதெல்லாம் நாளை தலை நிமிர்ந்து வாழ்வதற்கு என உரையாற்றி இருக்கிற திருவிக அரசு கலைக்கல்லூரி மாணவர் அருண்குமாருக்கு பாராட்டுகளும். ஒரு நாள் மாவட்ட ஆட்சித் தலைவராகவோ, சட்டமன்ற உறுப்பினராகவோ, ஏன் பாராளுமன்ற உறுப்பினராகவோ, பிரதம மந்திரியாகவோ முதலில் கருவறித்து 3 நெறி வளர்த்து கற்று கலை மிகுந்த தாயகமே, கத்தும் கடல்